Hi friends, welcome to ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சேவிங்ஸ் வீடியோ இல்லாமல் குக்கிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். இதை ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன ஸ்நாக் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு தான் வந்துட்டு செய்ய போகிறோம். ராகி புட்டு செய்கிறதுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அந்த ராகி மாவில் வந்துட்டு நாம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணி சேர்த்துட்டு நாம் வந்து கலாரி விடணும். இந்த ராகி புட்டுன்றது ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. எல்லாருக்குமே தெரியும் ராகி வந்து எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராகியில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து வந்துட்டு நம்ம கலரணும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்பவே கட்டி கட்டியாக வரும். புட்டும் வந்து சரியாக வராது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி லைட்டாக கலாரி விடணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கலாரி விடும்போது கட்டி பிடிக்காமல் நல்லா வந்து உதிரியாகவே வந்துட்டு நமக்கு வந்து ராகி மாவு வந்துட்டு கிடைக்கும். நீங்களும் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மாவு நம்ம வந்துட்டு சரியாக பிசைஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து அதை வந்து கையில் பிடிச்சி பார்க்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிபடணும். அதுதான் வந்து சரியான பதம். நம்ம வந்து மாவு வந்து சரியாக கலாரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாவு கலரும் போது எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்துட்டு எனக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமைக்கவே இல்லை. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பண்ணணும். நீங்கள் ஒரே வழியாக வந்துட்டு அதில் நிறைய தண்ணி விட்டுட்டு கலர்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான பதம் வரவே வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் இந்த மாதிரி கலாரி விடுங்க. அந்த கட்டியாக இருக்கிறது அப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் உடச்சி விடுங்க. நான் பிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு சரியான பதம். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும். ப்ளஸ் நம்ம உடச்சிட்டோன்னா அது உடஞ்சி தூளாகிடணும். கட்டி இல்லாமல் கலாருங்க. அப்போ தான் வந்து புட்டு சரியாக வரும். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி துணி வச்சுட்டு ஒரு அடுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு கொட்டிட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்துட்டு அதில் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, அதுக்கப்புறம் நெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கலரலாம். புட்டு வேகிற டைம்லேயே நீங்கள் வந்து தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் புட்டு இறக்குற சமயத்தில் சூடாக நம்ம எடுக்கிறப்பவே அதில் வந்து தேங்காயெல்லாம் போட்டு நம்ம கலர்னோன்னா கரெக்டாக இருக்கும். நெய்யும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.